நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்டு பற்றி பேசும்போது சில விஷயங்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவோட இஸ்ரேலோட இந்த நடவடிக்கை ஏதோ ஒரு வகையில் காசாவோட கனெக்ட் ஆகிறதா தோணுது. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய தேடுதல் அப்படி தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப உண்மையிலேயே பயங்கர உறுத்தலாகவும் இப்படியா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இந்த காசாவில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஒரு நாசகார ஆயுதம், அதை பற்றின டீட்டெயில். ஏன்னா அது அமெரிக்கா கொடுத்து அது எதிர்பாராதாலும் இப்படியா அப்படின்னு அந்த டீட்டெயில் கேட்டோம்னா அப்படின்னு நம்ம பெசன் நகர், காசா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இதெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன் பெசன் நகர் சொல்கிறேன்னா நம்ம டீட்டெயில் சொல்லும்போது தானாக அது புரியும். இப்போ அமெரிக்காவோட கப்பல், அது யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு, அந்த கப்பல் அடுத்த கப்பல் கரிபியன்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 வாரத்தில் சேருது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கும் இப்போ இந்த நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த தொடர்பு சம்மந்தமாக கடந்த 2.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கும் என்னென்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு தொடர்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. லிங்க் ஒரு மாதிரி இளையோடி கிடக்கு. அதை பற்றின டீட்டெயிலெலாம் பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, காசா சம்மந்தப்பட்டு இப்போ யூஎஸ்எஸ் ஜெரால்டு இந்த கப்பல் இங்கே ஈரானை மிரட்டுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு அப்படின்ற அந்த கப்பல் மிகப்பெரிய கப்பல். ஏற்கனவே இதுவே ரொம்ப பெருசு, நகரம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்முடைய யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன். ஏன்னா அந்த பழைய தலைவரோட பேரை வச்சுட்டு கப்பல், அதாவது நாசகார கப்பலெல்லாம் பழைய தலைவர்களுக்கு பேர் வைப்பாங்க போல இருக்குது. ஓகே, ஸோ அந்த கப்பல் கரிபியன் தீவுலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது. அதோட டீட்டெயில் சொன்னால் கிட்டத்தட்ட இது என்ன சொன்னோமோ, நம்ம யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல் என்ன சொன்னோமோ அதை தாண்டி அதையும் சொல்லணும். அதுக்கு கூடவே பயணிக்கிற இன்னும் வேறு சில கப்பல்கள். ஏன்னா ஒரு ரவுடியை போகும்போது தனியாக போக மாட்டாங்கல்ல, கூடவே அடிப்படைகளோடு சேர்ந்து போகிற மாதிரி இந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு மற்ற கப்பல்கள், அதுக்கப்புறம் அதில் நிறுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாம், அது ஒரு பெரிய லிஸ்ட். அது சரி, அது வேண்டிய. ஆனால் கப்பல் அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். இந்த கிளம்பிட்டு வர்ற கப்பலுக்கும் காசாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மொத்தம் ஒரு அடிநாதமாக இருக்கிறது காசாவுக்கு அடிநாதமாக இருக்கிறது ஏதோ ஒரு ரூட்டில் ஈரானை பிடிக்கணும். ஈரானை சப்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைனா அடங்கும். சைனா அடங்கினா தான் இது ஓவரால் அந்தன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ காசாவில் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்கள் அடித்து கொண்டது ஒரு பக்கம். அவங்க சொல்கிறது 71,803 பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1.5 லட்சம் பேருக்கு மேலே கை கால் கண்ணு போய் இதெல்லாம் போச்சுன்னு சொல்கிறாங்க. 1.5 லட்சம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறதா சில தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல், ஆனால் உறுதிப்படுத்திடலாம், வேறு வழி இல்லை. 24 லட்சம் பேர் இருந்ததில் இன்றைக்கி 19 லட்சம் 21 லட்சம் பேருக்குள்ளே தான் இருக்காங்க. ஒரு 19 லட்சம் பேர் தான் கணக்கிலே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 லட்சம் 6 லட்சம் பேர் எங்கே போனாங்க? அதில் இடிபாடுகள் கிடக்கலாம், இது கிடக்காங்களான்னு ஒரு விஷயம் ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கா. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று இந்த ஆட்கள் அடித்தது போக அவங்க மெயினாக பார்த்தது இருக்கிற அத்தனை கட்டடத்தையும் இடித்து போட்டாங்க. அதாவது ஆட்கள் அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, போர் புரியாதாங்க, வேறு விஷயம். அந்த போர் புரியறதுலேயும் எந்த எத்திக்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க உண்மையிலேயே காட்டாந்தனமாக பழைய அந்த காலத்தில் பார்த்தா போர் புரியும் போது ஈவினிங் ஆச்சு அப்படின்னா, ராத்திரி ஆச்சுன்னா போர் நிறுத்திடுவாங்க, அங்கங்கே வெயிட் பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லி ஒரு போர் புரியறதுக்கு ஒரு தளம், அந்த தளத்தில் இருந்தால் போர் புரிவாங்க, மற்ற இடத்துல பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு எத்திக்ஸோடு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்போ இது என்னடாண்ணா, இவங்களுக்கு எந்த எத்திக்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இவங்களுக்கு மொத்தத்துக்கு யூதர்களுக்கு மற்ற மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களாகவே தெரியாது போல இருக்குது. அப்படி ஒரு எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது, அவ்வளோ மோசமானது. ஸோ இருக்கிற 90% கட்டணங்களை பூரா அடித்து உடைச்சாச்சு. என்ன காரணம்? அடித்து உடைச்சாச்சுன்னா அதுக்கு எத்தனையோ லட்சம் கோடி டன்னு அங்கே குவியல் கிடக்கு. அந்த குவியல்லாம் அகற்றணும். அதுக்கப்புறம் அங்கே மனுஷன் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி அவங்கள பூரா வெளியேற்றணும். முதல்ல சொல்லி பார்த்தாங்க, வெளியேறலை. ஸோ வெளியேற்றணும். ஏன் வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன 2-3 ஒரு லிஸ்ட்டு காரணம் என்ன? நம்பர் 1
அந்த காசா ஸ்ட்ரிப்புங்கிறது வந்து ஒரு 40 கிலோமீட்டர் பை 10 கிலோமீட்டர், ஒரு 356 360 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த 40 கிலோமீட்டர் வந்து பீச் சைடு. அந்த பீச் சைடில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கீழே அந்த ஆஃப்ஷோரில், கடலுக்கு கீழே ஏராளமான நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிசோர்ஸ் இப்போ யாருக்கு போய் சேரும்? நேராக அப்படியே காசாவோட மக்களுக்கு சேரும், அதாவது பாலஸ்தீனத்துக்கு போய் சேரும். பாலஸ்தீனுங்கிறது வெஸ்ட் பேங்க் அண்டு காசா ரெண்டு சேர்ந்தது பாலஸ்தீன். ஸோ அந்த பாலஸ்தீன் வந்து உலக அளவில் இன்னும் அங்கீகாரம் பெறல, ஆனால் அங்கீகாரம் பெற்றும் வந்துடணுன்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க. அப்போது இந்த நேச்சுரல் கேஸ் கிடைச்சதுன்னா அதை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸோ அந்த மக்களோ அவங்க வந்து இன்ஜினியரிங் வேலை பார்த்து எடுக்க முடியாது. அப்படிங்கிற சூழலில் சைனாவோ அல்லது வேறு நாடுகளோ, ஈவன் அமெரிக்கா, ஏதோ ஒரு நாடு வந்து அங்கே எடுக்கணும். அப்படி வேறு நாடு எடுக்கும்போது அதோட பலன் வந்து அப்படியே காசாவுக்கு வந்து சேரும், இஸ்ரேலுக்கு வந்து சேராது. அப்போது இவங்கள பூரா வெளியேற்றியாச்சுன்னா அந்த பலன் அத்தனையும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சேரும். இஸ்ரேலோட என்னென்னா, அடுத்தவன் நான் தான் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேரோ 40 பேரோ செத்தா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் அவனோட கொள்கை. அப்போது காசா மக்கள் வெளியேற்றணும். ஆனால் வெளியேற்றுறதுக்கு சின்ன இடத்துல நெருக்கடியாக அவ்வளோ பேர் இருக்காங்க. 24 லட்சம் பேர் இருக்குது, ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பயங்கர க்ரௌடு. ஸோ அவ்வளோ க்ரௌடு வெளியேற்றுற ஈஸி இல்லை. அப்போது அவங்களும் வெளியேற்றுறதுக்கு நம்பர் 1 வந்து சொல்லி பார்த்தா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து சென்னையில் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்பப்போ வந்து சில இடங்களில் குடிசைகள்லாம் எரியும். ஏன்னா குடிசைகள் எரிஞ்ச உடனே அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று சில இதெல்லாம் இது கொடுத்துட்டு ஒரு ஈடாக சில பணம் இதெல்லாம் கொடுத்து விட்டு அந்த இடத்த அகற்றிடுவாங்க. அப்படித்தான் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டிங் வரும்போது பழைய மார்க்கெட்டை வந்து காலி பண்ணது நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே வந்து இவ்வளோ பெரிய மக்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து எப்படி அகற்றுறது என்று சொல்லி பார்த்தாங்க. இந்த மாதிரி சினாய் தீபகற்பத்தில் அந்த ஏரியாக்குள்ளே குடி போங்க, நாங்கள் வந்து எல்லாம் பண்ணித்தரோம்னாங்க. அது கேட்க தயாராக இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த சைடு பார்த்தா சூடான் இருக்குது, இல்லை எரிட்ரியா இருக்குது, இல்லை எத்தியோப்பியா இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் அந்த ஓரத்தில் இருக்கிற கண்ட்ரியில் எங்கேயாவது நாங்கள் நல்ல வசதி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோடையும் ஒப்பந்தம் போடுற மாதிரில ஒன்று பார்த்தாங்க. இவங்க வந்து எங்கேயும் போக தயாரில்லை, எங்களுக்கு இந்த மண்ணு தான் அப்படின்னு. என்னங்கடா பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு. ஸோ இஸ்ரேலுக்கு என்னென்னா இவங்களை வெளியேற்றி ஆகணும். இவங்களை வெளியேற்றினா என்ன நன்மை இருக்குது? நம்பர் 1 வந்து நேச்சுரல் கேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுபோக இந்த செங்கடல்லிருந்து சூயஸ் கால்வாய் வழியே கப்பல் வந்து மெடிட்டரேனியன் சி அந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு டோல் வசூல் பண்ணுறது யார் அப்படின்னா அது அப்படியே எகிப்துக்கு போகுது. எவ்வளோ வருது? வருஷத்துக்கு குறைஞ்சது 10-12 பில்லியன் US$ டோலில் மட்டும் இருக்குது. அதாவது எப்படின்னா உட்காந்து சாப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு வச்சுக்கிறலாம். அது வந்து 2024 வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஒரு 4 பில்லியன் ஆச்சு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, 12, 13, 14 பில்லியன் US$, 15 பில்லியன் US$னா அது ஒரு சாதாரண பணமே இல்லை, ரொம்ப பெரிய அளவுக்கு பணம். ஸோ அவங்க வந்து எகிப்து வந்து ஈஸியாக உட்காந்துக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த சூயஸ் கால்வாய் இருக்க, அந்த சூயஸ் கால்வாயை எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது, பார்ட்னர்ஷிப் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. அப்போ நீ என்ன வந்து அந்த செங்கடலில் இருக்கிற அந்த ரூட் வழியே சூயஸ் கால்வாய் போகிறது, நாங்கள் வந்து கல்ஃப் ஆஃப் அக்காபான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து கடல் உள்வாங்கியிருக்கு. அதிலேருந்து இஸ்ரேலோட கொஞ்சம் நிலம், அதுக்கப்புறம் காசாவில் வந்து சென்டரில் அப்படி கிராஸ் பண்ணி கப்பலுக்கு ஒரு வழி விட்டோம்னா எங்களுக்கும் வந்து ரூட் கிடச்சிருச்சு. அப்போது சூயஸ் கால்வாய் வந்து அப்படியே வந்து அபேண்டன் ஆகி போயிடும், வேஸ்ட்டாகி போயிடும். 10 பில்லியனுக்கு பதிலாக ஒரு மேபி 2 பில்லியன் 3 பில்லியன் அப்படி வரலாம். எங்களுக்கு வந்து 10 பில்லியன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இதை வந்து தோண்டி இந்த ரூட்டில் போகணும் அப்படின்னா குறுக்க நிற்கிறது காசா. அப்போ காசாவுக்கு இடையில இந்த மாதிரி கால்வாய் ஒன்று தோண்டிடலாம் அப்படின்ற பிளான். அந்த பிளானுக்கு அங்கே இருக்கிற ஹமாஸ் அந்த மக்கள் வந்து எதிர்பார்க்க, ஏன்னா நெருக்கமாக இருக்காங்க, அவங்களை எப்படி வெளியேற்ற முடியாதே. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து அங்கே என்னென்னா பெரிய அளவுக்கு டூரிசம், இஸ்ரேலோட முக்கியமான இதே வந்து அவங்களுடைய டெக்னாலஜியை விற்கிறது, ஆயுதத்தை விற்கிறது, டூரிசம். இதுதான் வந்து அவங்களுடைய பெரிய வருமானமே. இந்த வருமானத்தை வந்து இங்கே இருக்கிற காசா மக்கள், அதாவது ஹமாஸ் மக்கள், அங்கே இருக்கிற அந்த போராட்ட குழு எல்லாம் வந்து கெடுக்கிறாங்க. அப்போ அவங்கள பூரா மொத்தத்துக்கு தூக்கி வெளியேற்றிட்டோம்னா இப்போ எங்கேருந்து இப்போ அந்த மொத்த காசா இருக்கிற இடத்துல இடம் இருக்க போய்த்தானே அங்கே உட்காந்துருந்து குண்டு எல்லாம் தயாரித்து அல்லது வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டு இங்கே சண்டை போட்டுருக்காங்க. அவங்க மொத்தத்துக்கு அவங்களே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? டூரிசம் நல்லா டெவலப் ஆகும். அந்த மொத்த ஏரியா சினாய் அந்த எண்டிலிருந்து
இங்கே வந்து ரஃபா கேட்லேருந்து ஃபுல்லாக அப்படியே போனால் மொத்த இஸ்ரேலும் அது காசா இல்லாமல் இஸ்ரேல் அவங்க பக்கம். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க் வந்து என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குறது தயாராக இருக்காங்க. ஸோ வெஸ்ட் பேங்க் வந்து ஒரு அடிமை காலனி கூட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த காசா வந்து அடிமை காலனியாக இல்லை. அப்போ அவங்கள டோட்டலாக தூக்கி வெளியே போட்டுட்டு அந்த இடத்த பூரா ஆக்குபை பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்துக்கு குறுக்க நிற்கிறது யார் அப்படின்னா ஹமாஸுக்கு உதவி பண்ணுறது யார் அப்படின்னா ஈரானை வந்து அடிக்கணும்னு ஏற்கனவே ஐடியா. அப்போ ஈரான் வந்து இங்கே ஆயுத உதவி பண உதவி கொடுக்குறான். அப்புறம் இந்த சைடு மேலே பார்த்திங்கன்னா லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுத உதவி பண உதவி கொடுத்து அங்கே வந்து இஸ்ரேலோட சண்டை போட்டு இருக்காங்க. அப்புறம் தூரத்தில் இருக்கிற ஹவுத்திஸுக்கும் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஈரானை ஒரு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஈரானோட பேச்சுவார்த்தை முக்கியமான 3 விஷயம் சொன்னாங்கல்ல. ஒன்று அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது, இன்னொன்று இந்த மாதிரி மிசைல் வந்து 500 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப முக்கியம். 1200 கிலோமீட்டர் எங்கேருந்து ஈரான்லேருந்து 1200 கிலோமீட்டர் இஸ்ரேல். அப்போ 500 கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடாது அப்படின்னால இஸ்ரேல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. 3வது உங்களுடைய இந்த ப்ராக்சிகளுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற 3 முக்கிய கோரிக்கை. அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற எந்த கோரிக்கையும் கிடையாது, ஒன்லி இந்த அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் மட்டும் பேசுங்க, நான் வந்து அதை பற்றி மட்டும் பேசுவோம், அது தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்குது. பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்பவும் முடியாது, அதனால போரும் நடக்காது. அப்புறம் ஏன் வந்து இந்த கப்பல் வந்து அங்கே வந்து சேருது அப்படின்னா, ஈரானை மிரட்டி ஈரான் வந்து நீ கொஞ்சம் அமைதியாக நாங்கள் காசாவை பார்த்துக்கிறோம், அப்போ நீ வந்து தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வேலையாக இங்கே வந்து சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் போக வந்து என்ன செய்வாங்க, இந்த பீப்புளில் வந்து அவ்வளோ பேரையும் எங்கே ஷிஃப்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து வீடே இல்லைங்க, எல்லாம் குடிசை போட்டு அங்கங்கே ஒரு மாதிரி ரொம்ப கன்றாவியாக கிடக்காங்க. அப்போ அதெல்லாத்தையும் பக்கத்தில் அந்த சைடில் வந்து என்ன சினாயிலையோ சூடான்லேயோ சோமாலியாவிலையோ எத்தியோப்பியா எரிட்ரியா இப்படின்னு இந்த சினாய்ங்கிறது வந்து எகிப்தோட சேர்ந்தது. எகிப்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு மிரட்டினா போதும், சரி ஓகே அப்படின்னு அவர் கொடுத்துருவார். அந்த அதிபர் வந்து ஓகேன்னு எழுதி கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் இப்போ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த பணம் தரோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னா எழுதி கொடுத்துருவாங்க. அங்கே வந்து இவங்களை பாலஸ்தீன மக்களை, அதாவது காசா மக்களை அங்கே குடியமைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பூரா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கட்டடம் கட்டி உங்களுக்கு தரணும்னு சொல்லுவாங்க. கடைசி அந்த பக்கம் உள்ளே நுழையவே விட மாட்டாங்க. அப்போ அந்த ஏரியா முழுக்க இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் இவங்க ராஜ்யம்தான். அப்புறம் இவங்க வந்து இப்போ சூயஸ் கால்வாயை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க எகிப்து அப்புறம் பிச்சை எடுக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல். சரி, இப்போ வந்து மக்களை இவங்க வெளியேற்றணும். சரி, கொண்டு போட்டால் ஓரளவுக்கு ஏகப்பட்ட பாடி இன்னும் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப மோசமான சூழல் இருக்குது. இவங்க வந்து ஒரு மெஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் இப்போ நம்ம இந்த இவ்வளோ தூரம் பேசுனதில் முக்கியமான கடைசி ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா சப்ளை பண்ண ஒரு பெரிய குண்டு. ஓகே, அது போட்டால் என்ன நடக்குதுன்னா, அது வந்து தெர்மல் முனிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது அந்த குண்டு போட்டால் அது வெளிப்படுத்தக்கூடிய வெப்பத்தின் அளவு என்ன அப்படின்னா 3500 டிகிரி. நமக்கு வந்து சாதாரண ஸ்கூலில் படிச்சிருப்போம், நமக்கு வெளியில் எப்போவுமே தெரியும். எப்படின்னா நார்மலாக 0 டிகிரி ஐஸு, 100 டிகிரி தண்ணி ஆவியாகுது. ஓகே, ஆவியாகிறத இன்னும் ஹெவியாக ஆவியாகுது. நமக்கு வந்து தங்கத்தை உருக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில டிகிரி தேவைப்படும். இப்படி ஒன்றுக்கும் ஒரு இந்த டிகிரி சென்டிகிரேட் எவ்வளோ வந்து தேவைப்படும் ஒரு கணக்கு இருக்குது. சரி, இதை வந்து எதுக்கு வந்து நம்ம பெசன் நகர் வந்துச்சு அப்படின்னா, பெசன் நகரில் மின்மயானம் இருக்கு இல்லையா, அந்த மின்மயானத்தில் ஒரு உடம்பை நம்ம உள்ளே கொண்டு போனோம்னா அந்த உடம்பு முழுக்க எல்லாம் போய் முடிஞ்சு பொசுங்கி கடைசியில் வந்து சாம்பலாக வெளிவரும். பார்த்தீங்கள்ல, அது வர்றதுக்கு எத்தனை டிகிரி தேவைப்படுது? 760 டிகிரியிலேருந்து 1150 டிகிரி வரைக்கும் இடைப்பட்ட அளவுக்கு அவ்வளோ டிகிரி வெப்பம் தேவைப்படுது. உடம்பு வந்து ஒன்றுமே இல்லாமல் எலும்பு எதுவும் கிடையாது, மொத்தத்துக்கு அப்படியே சாம்பல் மட்டும் வந்து சேரும். ஓகே, ஆனால் அந்த தெர்மோபேரிக் குண்டு அதை போட்ட உடனே அங்கேருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவு 3500 டிகிரி. நம்ம இதை கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த வெப்பத்தில் அந்த ஒவ்வொரு உடம்பும் அந்த ஒரு இடத்துல போட்டதுக்கே 3000 பேருக்கு மேலே காணா போயிட்டாங்க, அதாவது பஸ்மம் ஆகிட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்க, அப்படி வந்தால் அப்படி போட்ட உடனே மொத்த உடம்பும் போய் புஷ்ஷுன்னு முடிஞ்சு போச்சு. மேபி கடைசியில் வந்து அந்த உடம்புல இருந்து என்ன இருக்கும், ஒரு கொஞ்சம் போல் சாம்பல் மட்டும் கீழே விழுந்து கிடக்கும். அந்த சாம்பலும் மண்ணோட மண்ணாக கலந்து போயிருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த கொடுமை. முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அந்த 1940களில் இவங்களை இதே யூதர்களை ஜெர்மனியில் வச்சு ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா,
இந்த மாதிரி படுகொலை பண்ணாங்க. அந்த ஹோலோகாஸ்ட்டை என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கேஸ் சேம்பர்னு உள்ளே அடைச்சி அந்த கேஸை வந்து ஏற்றி அவங்கள வந்து மூச்சு திணற வச்சு சாகடிச்சு, இல்லை குழி தோண்ட வச்சு குழியில் அப்படியே விழ வச்சு அப்படின்னு எக்கச்சக்கமாக படுகொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இவங்களுக்கு வந்து இதே ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 3500 டிகிரி வெப்பம் உமிழக்கூடிய ஒரு குண்டு வந்து அன்னைக்கு இவருக்கு ஹிட்லருக்கு கிடைச்சது என்ன நடந்திருக்கும்? மிச்சம் இல்லாமல் அத்தனை பேரையும் போட்டு தள்ளி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு. அதாவது அங்கே ஹோலோகாஸ்ட்னு சொல்லி உலகத்தில் ஓட ஓட எல்லாரும் விரட்டின ஒரு இனம். அந்த இனம் கடைசியில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மற்றவங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறது இது என்ன விதமான முரண் அப்படின்னு தெரியல. அதாவது ஒரு 3000 பேர் கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வருது, இந்த மாதிரி தெர்மோபேரிக்கு குண்டு போட்டதுனால கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேலே அது அப்படியே ஆவியாக போயிட்டாங்க, அப்படியே பசுமாகி ஆவியாக போயிட்டாங்க அப்படின்றாங்க. அது 30,000 பேரா அல்லது 50-60,000 பேரா, 60,000 பேரா, 1,00,000 பேரா, அல்லது வெறும் 3,000 பேரா அப்படின்னு தெரியல. ஆனால் குண்டு போட்டது நிஜம். அந்த குண்டு 3500 டிகிரி சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட்டில் சென்டிகிரேடு, அந்த சென்டிகிரேடு வெப்பத்தை உமிழுது. நமக்கு சும்மா 1000 டிகிரி இல்லை, 760 800 டிகிரிலேயே இங்கே மின்மயானத்தில் உடம்பு பசுமாகி கடைசியில் சாம்பல் கிடைக்குது. அங்கே அப்போ என்ன, சாம்பல் கூட உருப்படியாக கிடச்சிருக்காது, அப்படியே பசுமாகி மண்ணில் போய் எல்லாம் கலந்து அதோட முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மோசமாக இவங்க வந்து என்னென்ன முடியுமோ அத்தனையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த மனித குலத்துக்கே எதிரான இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணால் தகும் அப்படின்ற அளவுக்கு இதை உள்ளுக்குள்ளே ஒன்றா படிக்க டீட்டெயில் பார்க்க இந்த இதெல்லாம் வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக மனசு பதறுது. உனக்கு அந்த இடம் வேணும், அந்த இடத்த மக்கள் இருக்காங்க, மக்களை அகற்றிட்டு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மக்கள் எப்படி வேணாலும் கொடுமைப்படுத்துவியா? அது வந்து காசா மக்களாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், அது வந்து இது மதத்தை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதர் இல்லையா, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இல்லையா, அந்த கூட்டத்தை அப்படியே பசுபமாக்குறது அது என்ன வகையான நியாயம்? இப்போது எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்ன நடக்குது? ஏன்னா இப்போ வந்து இந்த கப்பலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 கப்பலையும் வந்து ஒரு நாள் போய் 2 கப்பலையும் வந்து ஓட்ட போட்டு சோழி முடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட சோழி முடிஞ்சிடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உலகம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு, 1940களில் இருந்த உலகம் வேறு, அப்புறம் 60-70களில் இருந்த உலகம் வேறு. அப்போ எல்லோரும் கொஞ்சம் அப்பாவிகளாக அல்லது அறியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி உலகம் மொத்தத்துக்கு வேறு ரேஞ்சில் இருக்குது. உன்னோட கையெடுத்து உன் கண்ணை குத்துவாங்க, நீ கொடுத்துருக்க இந்த மாதிரி சோசியல் மீடியா வச்சுட்டு உன் கண்ணே குத்துவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் எப்படி பார்த்தாலும் வெகு விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முடிவு வந்தே ஆகணும். அப்பாவி பாலஸ்தீன மக்கள் அவங்க அரபு நாடுகளில் எப்படி நடந்துக்கிறாங்கிறது ஒரு தனி கதை, அது வேறு. ஆனால் ஒன்றுமே தெரியாத, இது எதுக்காக பிறந்தோம், எதுக்கு சாகிறோம், அப்படி எப்படி சாகிறேன்னு தெரியாத அந்த அப்பாவி மக்கள் இதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் விரைவில் ஒரு முடிவு இருக்குது. ஸோ அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.